ஃபெஞ்சல் புயலுக்கு பிறகாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியானதுமே பெரும்பாலும் ஒரு அச்சம் நிலவுது. ஆனால் இந்த முறை இது புயலாக உருமாறும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டுட்டு வருது. இருந்தாலும் வானிலை ஆய்வு மையத்தால் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கு, அந்த மழைப்பொழிவு கனமழையா, மிக கனமழையா, அதி கனமழையா, இல்லை வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த பகுதிகள் மழையை பெறக்கூடிய பகுதிகளாக இருக்கும், இது போன்ற விவரங்களை இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த பகுதியில முதல்ல சுழற்சியாக கண்டறியப்பட்டது, அதனை தொடர்ந்து தற்பொழுது அதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது, எந்த திசையில நகரக்கூடும், எந்த பகுதிகள் மழைப்பொழிவை பெறும், இது போன்ற விவரங்களை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது முன்னாடி சுழற்சியாக இருக்கும் பொழுதே கண்டறியப்பட்டது. அந்த சுழற்சி எங்க நிலவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே பூமத்திய ரேகை இருக்கும். அந்த பூமத்திய ரேகைக்கு சற்று மேலே கிழக்கு இந்திய பெருங்கடல்லையும், அதே மாதிரி வங்கக்கடலுக்கு தென்கிழக்கு பகுதியிலையும், தென்கிழக்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகைக்கு சற்று மேலே ஒரு சுழற்சி நிலவுச்சு. அந்த சுழற்சி தான் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இங்கு நிலவி வருகிறது. இங்க பார்த்தாலே நமக்கு ஒரு சுழல் தெரியுது இல்லையா, இதுதான் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. ஒரு வளிமண்டல சுழற்சி அப்படின்றது வலுவடைந்து தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இது நேற்றைய தினமே, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதுனால இன்னுமே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறலை. இப்போ வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே தொடர்கிறது. இதனுடைய பாதை நகர்வு எந்த பாதையை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மேற்கு அப்படின்னா இதற்கு மேற்கு இந்த பக்கம் தான், வடமேற்கு அப்படின்றப்ப மேல் பகுதியில். ஸோ தொடர்ந்து இந்த பகுதியில் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நகரும் பட்சத்தில் எங்கெங்க நகர்ந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா புதன்கிழமை, அதாவது 11ஆம் தேதி எல்லாம் இது இலங்கை மற்றும் தென் தமிழகம் இந்த பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனால் மழைப்பொழிவு எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் இன்னுமே நீடிக்குது. தற்போதைய வரைக்குமே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற அலர்ட் படி எங்கேயுமே அதி கனமழைக்கான எச்சரிக்கை இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. கனமழை, மிதமான கனமழை இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இலங்கைக்கு மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் இந்த வட கடலோர மாவட்டங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ எல்லாமே எல்லோ அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 3 மாவட்டங்களில் மட்டுமே மிக கனமழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை, நாகை, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு தான் அங்கே கொஞ்சம் இன்னும் கூடுதல் மழை இருக்கலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையும் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலே நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது புயலாக மாறுமா அப்படின்றதுக்கு இப்ப வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் இது புயலாக மாறும் அப்படின்னு எந்த விதமான ஒரு அறிவிப்பையுமே வெளியிடல. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு இப்படியா இருக்கிறப்போ எதனால இது புயலா உருமாறும் அப்படின்னா அவங்க இது வரைக்கும் சொல்லலை. இல்லை நம்ம அதாவது ஒரு புவியியல் அடிப்படையில் இது ஏன் புயலா உருமாறாது அப்படின்ற ஒரு காரணத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பூமத்திய ரேகைக்கு அருகில் புயல் உருவாவது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பூமத்திய ரேகையில் புவியினுடைய சுழற்சியும் கம்மியாக இருக்கும். துருவ பகுதியை நோக்கி போக போக அதனுடைய சுழலும் வேகம் அப்படின்றது துருவத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் பூமத்திய ரேகையில் அது குறைவாக இருக்கும். அதனால தான் பூமத்திய ரேகை அப்படின்றது இந்த இடத்துல ஓடக்கூடியது. அந்த பூமத்திய ரேகையில் சுழலும் வேகம் குறைவாக இருக்கிறதுனால அங்கே புயல் உருவாகும் வேகமும் குறைவு. அதனால அங்கே உருவாகக்கூடிய புயல்களுடைய தீவிரத்தன்மையும் குறைவாகத்தான் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் அங்கே உருவாகக்கூடிய அந்த சுழற்சி அப்படின்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற நிலைக்கு போனாலும் பெரும்பாலும் புயலாக உருமாறாது. அப்படி உருவாறினாலும் அந்த புயலினுடைய தீவிரத்தன்மை மிகப்பெரிய அளவில் இருக்காது. அதனால இந்த முறை உருவாகி இருக்கக்கூடிய இந்த சுழற்சி அப்படின்றது பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இந்திய பெருங்கடலுக்கு கிழக்கு பகுதியில் தான் உருவாகி இருக்கு. அதனாலேயே இதனுடைய
தீவிரத்தன்மை அதிகமாக இருக்காது அப்படின்னு கணிக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து தான் நாம அதனுடைய தீவிரத்தன்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனா இது புவியியல் அமைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூமத்திய ரேகைக்கு வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய பெரும்பாலான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது தொடர்ச்சியாக வலுவடைகிறப்போ தொடர்ந்து அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகரும். இதற்கு காரணம் அந்த விண்ட் மாடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையின் போது கிடைக்கக்கூடிய பெரும்பாலான புயல்கள் எந்த திசையை நோக்கி நகரும் அப்படின்னா மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும். தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தொடர்ச்சியாக வலுவடைந்தாலும் கூட அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கித்தான் நகர்ந்து வரும். நகரும் பொழுது நமக்கு பெரும்பாலும் டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்ததாக எப்போ அதிக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது, இது தொடர்ச்சியாக புயலாக மாறுமா அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கணும். இருந்தாலும் வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது புயலாக உருவாகாது, இதனுடைய தீவிரத்தன்மையும் இருக்காது, வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவிற்கான ஒரு சிஸ்டமாகத்தான் தற்பொழுது உருவாகி இருப்பது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் வரைக்குமே தமிழகத்தில் மழை இருக்குமே, டிசம்பர் வரைக்குமே புயல் அடிக்குமே, அவ்வளோதானா இனிமேலும் வருமா அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. அடுத்ததாக 17, 18 ஆகிய தேதிகளிலையுமே ஒரு சிஸ்டம் உருவாகலாம். ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி கொண்டு இருக்கிறது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து வலுவடைந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய தீவிரத்தன்மை பெஞ்சல் அளவிற்கு இருக்காது அப்படின்றதான் ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தனியார் ஆர்வலர்களும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புப்படி தற்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கு. அது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும். அடுத்தடுத்ததாக மழை பெறக்கூடிய மாவட்டங்கள்னு இப்போ நான் சொல்லக்கூடிய மாவட்டங்களை தான் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து 10ஆம் தேதியில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்குறப்போ 10ஆம் தேதினா நாளைக்கு என்ன நிலவரம் அப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூற்றின் அடிப்படையில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறிடுச்சு அப்படின்னா இன்னும் சற்று வலுவடைந்திருக்கும். அந்த சூழலில் இந்த மேகக்கூட்டங்கள் இன்னும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கும். தொடர்ந்து இது எல்லை பகுதிகளை வர டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கிறப்போ எந்தெந்த மாவட்டங்கள் இதனால மழைப்பொழிவை பெறும் அப்படின்னா மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர் தவிர்த்து புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கனமழையாவே இருக்கலாம். அதுல குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, கடலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமழையே பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி 12, 13 ஆகிய தேதிகள் வரைக்குமே இந்த சிஸ்டத்தால மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 10, 11, 12, 13 ஏறத்தாழ ஒரு 14ஆம் தேதி வரைக்குமே இந்த சிஸ்டத்தால நமக்கு மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அளவிற்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்ததாக நம்ம இப்போ இந்த 11ஆம் தேதியை பார்க்கிறோம். 11ஆம் தேதி பார்க்குறப்போ இந்த சிஸ்டம் இன்னும் கொஞ்சமே மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்திருக்குது. இலங்கையின் அந்த வடக்கு பகுதியிலையுமே நம்மளுடைய தமிழகத்தின் அந்த வடக்கு பகுதி டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே அந்த மேகக்கூட்டங்கள் நெருங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வடகடலோர மாவட்டங்கள் இந்த புதுவை, காரைக்கால், அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, விழுப்புரம் இது போன்ற பகுதிகளில் சென்னையிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த மழைப்பொழிவு எந்த அளவிற்கு இருக்கும், என்ன அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம எந்த ரேஞ்ச் ஆஃப் ரெயின் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அந்த சூழல் நகலக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறோம். இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நிலப்பகுதிக்கு வர அந்த மழைப்பொழிவு அப்படின்றது தொடர்ந்து அதிகரிக்கலாம். ஆனால் பெஞ்சல் புயல் அளவிற்கு இது தீவிரமானதாக இருக்குமா, புயலாக மாறுமா அப்படின்னா இது வரைக்கும் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படலை. தீவிரத்தன்மை இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி வலுப்பெறுகிறது, எந்த திசையில் நகருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.